உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க நினைச்சத என்ன செய்ய வச்சீங்க? ஆனா இனிமே பாருங்க, நான் சிவா சக்தியோட கல்யாணத்தை நடத்திய தீர்வு. உங்களுக்கு என்ன தோணுது? நான் கைய கட்டி சும்மா உட்காந்து பாத்துட்டு இருப்பேன். ஒருவேளை நீங்க என்ன தடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா நான் எல்லார் முன்னாடியும் உங்களுடைய முகத்திரையை கிழிச்சிடுவேன். நீ டாக்டர் சிவாவை காதலிக்கிற தானே? இல்லக்கா, அது நான் அது வந்து அப்படி பண்றதா இருந்தா தயவு செஞ்சு சொல்லிடு. எல்லாருக்கும் டாக்டர் சிவா மாதிரி பையன் கிடைக்க அதிர்ஷ்டம் இருக்காது. அக்கா, ஒரு தலை காதல் ரொம்ப கஷ்டப்படுத்திடும் சக்தி. எனக்கு ஏற்பட்ட வலி இருக்கே, அது உனக்கும் ஏற்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தான் அந்த கிரீஷ் அமையல. நான் தான் அவர் மேல பைத்தியமா இருந்தேன். ஆனா டாக்டர் சிவா, நான் டாக்டர் சிவாவோட கண்கள்ல உன் மேல நிறைஞ்ச அன்பை பார்த்தேன். அதே அன்பதான் உன் கண்லயும் நான் பாக்குறேன். இல்லக்கா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்படிதான் சக்தி, அது நல்லா தெரியுது. வழக்கமா நீ பெருசா வாய்க்கழியே பேசுவ. ஆனா மறந்துடாத, நான் வயசுல உன்னை விட பெரியவ. உன்னை விட எனக்கு உலக அனுபவம் அதிகம். இன்னொரு விஷயம் சொல்லவா? நீ மட்டும் உன் மனசுல இருக்கிற விஷயத்த டாக்டர் சிவா கிட்ட சொல்லிட்டனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவரோட பதிலும் சம்மதமா தான் இருக்கும். இல்ல 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 இல்ல, நான் யாரையும் காதலிக்கல. அந்த உணர்வு எனக்குள்ள எப்பவோ செத்து போச்சு. நான் உன் சக்தியை காதலிக்கல. அந்த உணர்வு எப்பவோ அழிஞ்சு போச்சு. அது நான் தளமுழுகிட்டேன். இல்லக்கா, இனிமே அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டாருக்கா. எல்லாரோட கனவும் நிறைவேறாதுக்கா. என்ன சக்தி, ஏன் இப்படி பேசுற? அங்க பாரு, வால் நட்சத்திரம். சீக்கிரமா உன் ஆசைய சொல்லு. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல சிவாவும் சக்தியும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருந்தா ஏதாவது ஒரு சைனை காட்டுங்க, அப்புறம் நாங்க புரிஞ்சுப்போம். ஒரே ஒரு சைன் ப்ளீஸ். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.